விஷயங்கள், அதாவது குதிரை பேரம் நடந்திருக்கு, சோபா மாடல் ஆட்சி இப்படிலாம் வந்து எதிர்க்கட்சியிலேருந்து நிறைய விமர்சனங்கள். முதல் பிஜேபிக்கு அசெம்பிளியில முதல் ஒரு கூட்டணியில இடம் கொடுத்ததுன்னா இப்போ இப்போ வந்து பிஜேபியில முதல் முறையா ஒரு சட்டமன்றத்தில் வாய்ப்பு கொடுத்தது திமுக தான். நாளை கோவணம் கட்டணம் கூட சிஎம் ஆவான். இது எவ்வளவு பெரிய ஒரு கேஸ்டிஸ்ட் மைண்ட் செட்ல இந்த ஸ்டாலின் அவர்களை வந்து திரு அதானி அவர்கள் பர்சனலா அவங்க பையனோட வந்து சந்திச்சுட்டு போனார். அது எந்த இதுலயுமே நியூஸ்லயுமே வெளியில வரல. பாட்டிலுக்கு ஏன் 10 ரூபா வாங்குறேன்னு கேட்டு இப்போ 20 ரூபா வாங்குறாங்களா? அப்போ பாட்டிலுக்கு மேல 10 ரூபா, பாட்டில ரிட்டர்ன் கொடுத்தா 10 ரூபா, அப்ப 20 ரூபா தானே வாங்குறாங்க பாட்டிலுக்கு மேல. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு விஜய் ஆனந்த் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம் முத்து, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் முத்து. சார், இப்போ நிறைய விஷயங்கள், அதாவது குதிரை பேரம் நடந்திருக்கு, சோபா மாடல் ஆட்சி அப்படிலாம் வந்து எதிர்க்கட்சியிலேருந்து நிறைய விமர்சனங்கள். ஐயுஎம்எல் திமுக கூட்டணியை விட்டு வெளில வந்திருக்காங்க. இந்தியன் முஸ்லீம் லீக் நீண்ட நாட்களாக திமுக கூட பயணிச்சவங்க. குறிப்பாக பேராசிரியர் காதர் மொய்தீனுக்கு தகைசால் தமிழர் அப்படின்னு வந்து திமுக அரசால் பட்டம்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அவர் இத்தோட அமைச்சரவையில் பங்கு பெற்று முடிச்சதுக்கப்புறம் திமுகவை விட்டு வெளில வந்திருக்கார். திமுக கூட்டணியை விட்டு வெளில வந்திருக்கார். இதை எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு? ரெண்டாவது, இன்னொரு விஷயம், சோபாலாம் நாங்கள் வாங்கலை, நாங்கள் பலமுறை முதல்வர் வரன் 4 முறை கேட்டப்பையும் இது சின்ன தெரு இங்கே வேணான்னு சொன்னோம். ஆனால் அவர் வந்தார். அப்போ நாங்கள் வாடகைக்கு சோபா வாங்கிட்டு வந்தோம், அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் கடைக்கே திருப்பி கொடுத்துட்டோம், நாங்கள் எந்த சோபாவும் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி நகைச்சுவையெல்லாம் சொல்லியிருந்தேன். இதை எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு? இந்த சோஃபான்றதுக்கு அழகான விளக்கம் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் கொடுத்தாரு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இது ஒரு அயோக்கியத்தனமானதுன்னு அழகாக சொன்னார். ஏன்னா எதுவுமே நடக்காம இன்னும் ஒரு சினிமா பாணிலே இருக்கார் உதயநிதி அவர்கள். நேரடி அரசியலுக்கு புஷ்பா பட அதுதான். அவரு ரெட் ஜெயிண்ட்ல இருந்து இன்னும் வெளியில வரல. அவர் இன்னும் இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர். ரெட் ஜெயிண்ட் மூவிஸ்ல இருந்து அவர் வெளியில வரணும் முதல்ல. இப்போ நீங்க இவர் ஐயுஎம்எல் பத்தி பேசுறீங்க. ஐயுஎம்எல்க்கும் எங்க காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு நீண்ட நெடிய நட்பு இருக்கு. 1970 இருந்தே நாங்க வந்து கேரளால திமுகவோட பெரிய நட்பா சார்? திமுக விட சொல்லப்போன பெரிய நட்பு. காரணம் என்ன, நாங்க வந்து கூட்டணியை நாங்க பகிர்ந்துக்கிட்டோம். அமைச்சரவை பகிர்ந்துருக்கிறோம், மத்தியில் அமைச்சரவையில் அவங்களுக்கு பங்கு கொடுத்துருக்குறோம். 1970 வந்து நாங்களும் அவங்களும் கூட்டணி போட்டு நாங்கள் கேரளாவில் போட்டிட்டோம். ஆனால் 1979 கருணாகரன் அவர்கள் தான் யூடிஎஃப்னு ஒன்று உருவாக்குறாரு. எல்டிஎஃப் யூடிஎஃப் உருவானது 1979 திரு கருணாகரன் அவர்கள் உருவாக்குறார். அன்னையிலிருந்து எங்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு கூட்டணி கட்சியாக ஐயுஎம்எல் இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, அவங்க எந்த காலத்துலையுமே நம்மளை விட்டு கொடுக்காத ஒரு கட்சி. இன்னைக்கு வந்து 27 இடங்கள் போட்டிட்டு 22 எம்எல்ஏக்கள் வந்து கேரளாவில் அவங்க இருக்காங்க, 5 மந்திரிகள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டணி கட்சி. ஏன்னா அவங்க எப்படி எதுக்காக நான் இதெல்லாம் உங்களுக்கு விளக்குறேன்னா, கூட்டணினா அவங்க எப்படி இருப்பாங்கன்றதுக்காக சொல்றேன். இவங்களோட ஒரு 2-3 தரம் தான் திமுகவோட இல்லை, 60 ஆண்டுகள் கூட்டணி வந்து தொடர்ச்சி அவங்க இருந்தது கிடையாது. ஏன்னா இவங்க வந்து 2001 இவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் வந்து என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். அவர் ஜாதி கட்சிகளோட கூட்டணி போனார், பிஜேபியோட கூட்டணி போனார். முதல் பிஜேபிக்கு அசெம்பிளியில முதல் ஒரு கூட்டணியில இடம் கொடுத்ததுன்னா, அந்த எம்எல்ஏ ஆனாங்கன்னா, ஹெச் ராஜாலாம் எம்எல்ஏ ஆனாருன்னா அது 2001 2006 பீரியட். அதற்கு முன்னாடியே ஒரு எம்எல்ஏ ஆயிருக்காங்க இல்லையா, ஒரு எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா பிஜேபியில? எப்போ கன்னியாகுமரி தொகுதின்னு நினைக்கிறேன். அது வந்து பிஜேபி கிடையாது. அப்போ அது வந்து ஹிந்து மக்கள் கட்சின்ற மாதிரி. அது நீங்க சொல்ற 1984 அதுலதான் எங்க சித்தப்பா தோக்குறாங்க. அதுல அந்த இதுல தான் தோத்துட்டாங்க. அதனால எனக்கு தெரியும். ஏடிஎம்கே சார்பாக அவங்க நின்னாங்க, தோத்தாங்க. அதனால் 1984 அவங்க ஒரே ஒரு தடவை எம்எல்ஏ ஆனாங்க. அது பிஜேபி கிடையாது, அப்போ ஒரு ஹிந்து இயக்கம். ஏன்னா அப்போ தான் அந்த மண்டக்காடு கலவரம் 1982 நடந்த ஃப்ரெஷ்ஷாக வந்ததுனால அந்த 1984 அவங்க ஆனாங்க. இப்போ வந்து பிஜேபியில் முதல் முறையாக ஒரு சட்டமன்றத்தில் வாய்ப்பு கொடுத்தது திமுக தான். அந்த பீரியடில் அவங்க வந்து விலகி தான் இருந்தாங்க. வாஜ்பாய் ஆட்சியில் ஒரு அங்கமாக இருந்தாங்க. 2022 நான் ஏற்கனவே இதை பதிவு பண்ணியிருக்கேன். குஜராத்தில் வந்து 3000 முஸ்லீம்களை கொல்லும் போது கூட இவங்க அந்த ஆட்சியை விட்டு விலகலை திமுக. 2002 நடந்த இன்சிடென்ட் 2004 தான் இவங்க விலகி வராங்க.
யூபிஏ கூட்டணிக்கு வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐயுஎம்எல் மாதிரி ஒரு ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணின்னு சொல்லலாம். திமுகவோடையும் காங்கிரஸோடையும் ஒரு இணக்கமான கட்சியாக தான் இருந்தது. அவங்கள போய் நீங்கள் சோஃபா மாடல் அப்படின்னு அதே மாதிரி அன்னைக்கு ஆசை யாரை விட்டது உதயநிதி பேசுறாரு. அவங்க திமுக ஆசை யார் நம்மள ஆதரவு கொடுக்குறேன்னு தான் போனாங்க, ஆசை யாரை விட்டது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா? அது என்ன அமைச்சர் ஆகிறதுக்கு திமுக மட்டும்தான் அருகதை இருக்கா? மற்ற கட்சிகள் யாருக்கும் அருகதை கிடையாதா? ஏன் மற்ற கட்சிகள் அமைச்சராகணும்னு நினைக்க கூடாதா? அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது எதுக்கு சார்? அதிகாரத்தை ருசிக்கணும்னு தானே ஆரம்பிக்கிறாங்க. எந்த அரசியல் கட்சியும் அதிகாரத்தை ருசிக்கணும்னு நினைக்கலாம், அவங்க என்ஜிஓ இருந்துட்டு போயிடலாமே, ஒரு சோசியல் சர்வீஸ் என்ஜிஓ இருந்துட்டு போயிடலாமே. ஐயுஎம்எல் இவ்வளவு வருஷம் இருந்தது, அந்த ஆபீஸ் மண்ணடியில இருக்குன்னு தெரிஞ்சதே எங்களுக்கு வந்து ஹானரபிள் சிஎம் அவர் போனப்ப தானே எங்களுக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி ஒரு அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு சின்ன தெருங்க, இதுல வர வேணாம்னு 4 தடவை சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியும் இல்லைங்க, நன்றி தெரிவிக்கிறதுக்கு நாங்களே வேணா உங்க ஆபீஸ் தேடி வரோம் அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, நன்றி தெரிவிக்க நீங்க ஆபீஸ் வர்றதுக்கு நான் உங்க ஆபீஸ் வந்துட்டு போறேன்னு சொல்லி வராரு. எவ்வளவு பெருந்தன்மையா வந்தாரு, கொண்டாரு, அவங்களோட மிங்கிள் ஆனார். ஸோ வந்த போது அவர் சொல்றாரு, அதுக்கு முந்தின நாள் நைட்டு பெயிண்ட் அடிச்சோன்றாரு. அப்ப பாத்துங்க என்ன மாதிரி நிலைமையில அவங்க இருக்குன்னு. நாங்க முந்தின நாள் நைட்டு பெயிண்ட் அடிச்சோம், உடனே வந்து உட்கார்றதுக்கு ஒரு சிஎம் வராருங்க, சிஎம் ஆயிட்டு வர்றாரு. அவர் வந்து ஆதரவு கேட்டு வரல, ஆதரவு கேட்டு தலைவர் விஜயா வந்திருந்தாருன்னா நீங்க சொல்றது எப்படி வேணா இருந்திருக்கலாம். அவர் ஒரு ஹானரபிள் சிஎம், ஒரு தமிழ்நாடோட சிஎம் வர்றதுக்கு அவர் உட்காரதுக்கு ஒரு சோஃபா வாங்கணும் வாடகை எடுத்து போட்டாங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் அது ஒரு எளிமையான ஆபீஸ், நான் கூட போயிருக்கிறேன். அங்க வந்து சேர் தான் இருக்கும். சரி, ஒரு சிஎம் வராருன்னு ஒரு சோஃபா வந்திருந்தது. அதுல உடனே சோஃபானா அது கரெக்டா சொன்னார் திருமாவளவன், அதை வேணா பிச்சு கூட பாத்துக்கன்னு திருமாவளவன். சிவி சண்முக வீட்டுக்கு ஒரு சோஃபா போச்சு. அதுதாங்க, அவர் ஒரு சாதாரண வீடுங்க, அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அது ஒரு ஆபீஸ் கூட இல்ல. எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும் இல்லைங்க, ஒரு சிஎம் வராங்கன்னா நம்ம வீட்டுக்கே யாரோ ஒருத்தர் வராங்க, ஒரு எம்எல்ஏ வராங்கன்னா எப்படிங்க அவங்களுக்கு உபசரிப்போம்? அது தமிழோட பண்பாடு தானேங்க, இயல்பு தானே அது. அதை போயிட்டு நீங்க வந்து இன்னும் நீங்க ரெட் ஜெயண்ட் மூவிஸ் சிஓ மாதிரியே பேசினா என்னங்க அர்த்தம்? இப்பதான் இன்பநிதி ஆயிட்டாரு. அதான் இன்னும் அதெல்லாம் இப்போ சொல்றீங்க இல்லையா, இன்பநிதி ஆயிட்டார்ல, இன்னும் அவர் அந்த ரெட் ஜெயண்ட்லயே இருக்காரு. வெளியில வரணும், எதிர்கட்சி தலைவராக இப்போ அவர் செயல்படணும், சிறப்பா செயல்படணும். ஓகே சார். அப்ப குறிப்பா காதர் மொய்தீன் அவர் பேசும்போது இன்னொரு விஷயத்த வந்து குறிப்பிட்டார். அதாவது ஒரு செய்தியாளர் கேட்கிறார், முஸ்லிம்களுடைய 6வது கடமை திமுகவுக்கு ஓட்டு போடுறது தான் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்றதுக்கு காதர் மொய்தீன் அவர்கள் வந்து டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷன் ஆயிட்டு, நான் அப்படி சொல்ல கிடையாது, இஸ்லாமியர்களுடைய 6வது கடமை ஜனநாயக கடமையான வாக்களிப்பது. அதுதான் அவங்களுக்கு ஒரு ஜனநாயக கடமை எதுக்குறாங்க. ஒரு மதவாத சக்தி எதுக்கணும்னா நீங்க அந்த வந்து ஓட்டு போடுங்க, 6வது கடமை அதை செய்யுங்க, நீங்க வந்து வீட்டுல உட்காந்துக்காதீங்க, 1000 வேலை இருந்தாலும் நீங்க வாங்கன்னு சொல்றாரு. அதுல என்ன தவறு இருக்கு? அது வந்து திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி திருச்சி பேசினா ஒரு கோபம் வரதானங்க செய்யும். ஓகே, அதே போல இந்த சம்பவம் பத்தி, அதாவது ஆர்எஸ் பாரதி, ஆர்எஸ் பாரதின்னு சொன்னா தெரியுமா உங்களுக்கு? ஆலந்தூர் பாரதின்னு சொல்லணுமா? நீங்க எப்படி வேணா சொல்லுங்க. ஓகே, அமைப்பு செயலாளர் பாரதின்ற பேர் தான் அவருக்கு பொருத்தமா இல்ல. ஓகே, ஆர்எஸ் பாரதி அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏற்கனவே அமைச்சரவையில இடம்பெற்றுட்டாங்க, இவங்க கட்சி வந்து கூட்டணியை விட்டு வெளியேறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதே பாணியில தான் மதிமுகவும் வெளியேறுவாங்க அப்படின்னு. ஆர்எஸ் பாரதின்றவரே ஒரு கேஸ்டிஸ்ட் மைண்ட் செட் உள்ளவருங்க. ஒரு 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 ஜாதி வெறி பிடிச்ச ஒரு மாதிரி தான் தெரியுது என்ன கேட்டா. ஏன்னா அன்னைக்கு பேசும்போது சொல்றாரு, கோட் சூட் போட்டு இன்னைக்கு ஒருத்தன் வந்துட்டான், நாளை கோவணம் கட்டணம் கூட சிஎம் ஆவான். இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கேஸ்டிஸ்ட் மைண்ட் செட்ல இல்லை. நீங்க அந்த வார்த்தைகள்ல உள்ள அந்த இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு? இது என்னமோ உங்க பிறப்பதிகாரம் மாதிரி. இது சிஎம்ன்றது வந்து திமுகவில் தான் இருக்கணும், இல்லை அண்ணா திமுகவில் தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு பிறப்பதிகாரம் மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்கிறது எவ்வளோ பெரிய தவறு அது. அவருக்கு வந்து என்றைக்குமே வாய் வந்து இப்படி தான் பேசுவார். இப்போ மதிமுக வந்து அவங்க போயிருக்காங்கன்னா சில இது அவர்கிட்ட கேட்டிருக்கலாம், கைட்லைன்ஸ் கேட்டிருக்கலாம். ஒரு சீனியர் லீடரு அவர்கிட்ட வந்து ஒரு கைட்லைன்ஸ் கேட்கறதுல என்ன தவறு இருக்குது? அவரையும் போய் தான் பார்த்தாரு. ஏன் ஒரு ஸ்டாலின் அவரை கூட தான் போய் பார்த்தாரு, எல்லாரும் தானே பார்த்தாரு, எல்லாரும் மாதிரி தானே அவர் போய் பார்க்குறாரு, சீமான் அவர்களை கூட போய் பார்த்தாரு. இதில் என்ன இருக்குது கைட்லைன்ஸு? இதில் என்ன அவங்ககிட்ட ஒரு கைட்லைன்ஸ் கேட்குறதோ, இல்லை அவங்ககிட்ட ஒரு இது வைக்கிறதோ, இல்லை ஒரு கோரிக்கை வைக்கிறதோ, இல்லை அவர் இவங்களை நோக்கி கோரிக்கை வைக்கலாம். இப்போ கருவேலங்காடெலாம் அவர் அழிச்சிருக்கேன்னு சொல்லி வைகோ அவர்கள் சொன்னார், அதை நோக்கி நீங்கள் கொஞ்சம் தீவிரப்படுத்துங்கன்னு சொல்கிறாரு. இதில் என்ன இருக்குது? இதெல்லாம் போய் ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இது ரொம்ப தவறு அவர் பண்ணுறது. அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு, இந்தியா கூட்டணிக்கு ராகுல் காந்தி அழைப்பு விடலாம், ஆனால் அதை பற்றி முடிவு எடுக்க வேண்டிய ரைட்ஸ் வந்து திமுகவுக்கு தான் இருக்கு. அதுதான் ராகுல் காந்தி தலைவர் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஹி செட்டிங் எ ட்ராப், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் நாங்கள் பிஜேபி எதிர்ப்பு முகம்னு சொல்லிட்டு இருக்காங்க, ரைட்டுங்களா? பிஜேபி எதிர்ப்பு முகம்னா ஒரு அம்ப்ரெல்லாக்குள்ளே கூடணும், ஒரு குடைக்குள்ளே எல்லாம் வரணும்.
அதனால ஒரு ஒரு பர்த்டே வாழ்த்து சொன்னாரு. அப்போ நாங்க வந்து பிஜேபி எதுக்கிறதுல நீங்களும் துணை நிற்பீங்கன்னு நாங்க இது நம்புறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு. இதுல அவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும். இனிமேல் இது இது அவங்களுக்கு ஒரு ட்ராப்பு. நீங்க ஃபார பிஜேபியா அகைன்ஸ்ட் பிஜேபியா? ஏன்னா 2024 வரைக்கும் எங்களுக்கும் திமுகனுக்கு உறவு வந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வின் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடந்தது 2024 ஜூலைல திரு ஸ்டாலின் அவர்களை வந்து திரு அதானி அவர்கள் பர்சனலா அவங்க பையனோட வந்து சந்திச்சுட்டு போனார். அது எந்த இதுலயுமே நியூஸ்லயுமே வெளியில வரல, ஊடகத்திலையும் வரல. இதுல பிரேக் பண்ணுச்சு. திரு ஷபீர் தான் பிரேக் பண்ணார். அதை பெருசா அவங்க மறுக்கவும் இல்லை, சும்மா இல்லை சின்னதா மறுத்துட்டு விட்டுட்டாங்க. இது வந்து எப்படி இருந்தாலும் ராகுல் காந்திக்கு அவருக்கு தெரியாதா? இதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த ஊழல் வழக்கில் யூஎஸ்ல மாட்டுறாங்க அதானி கம்பெனி. அப்போ இந்த பிரைபரி சார்ஜஸ் யூஎஸ்ல நடந்துட்டு இருக்கும் பொழுது அதானிக்கு எதிராக அட்ஜாயின்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தாங்க காங்கிரஸ். அந்த அட்ஜாயின்மெண்ட் மோஷன்ல டிஎம்கே கலந்துக்கல. ஸோ இதெல்லாம் நீங்க கோர்வையா பார்க்கும் பொழுதுதான் இவங்க வந்து பிஜேபி எதிர்க்கிறதுல சீரியஸ்னஸ் இவங்களுக்கு இல்லை அப்படின்றத வந்து தலைவர் ராகுல் காந்தி புரிஞ்சுக்கிட்டார். சார், நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க, அதாவது மதசார்பற்ற கூட்டணியாக இங்க இந்தியா கூட்டணியா மதசார்பு முற்போக்கு கூட்டணி திமுக தானே இது பண்றாங்க. அதுதான் மதவாதத்தை நாங்க எப்பவுமே எதிர்ப்போம் தானே சொல்றாங்க. அது அப்படி இருக்கவங்க வந்து அட்ஜாயின்மெண்ட் மோஷனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணுமே. இப்போ வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சார்பா எங்களுடைய எம்பி அக்கா ஜோதிமணி அவர்களும் அக்கா சுதா அவர்களும் வந்து கேரோ பண்றதுக்கு போனாங்க. அவங்க கேரோ பண்ண போனதுக்கு அவங்க வந்து ரொம்ப கேவலமாலாம் பேசினார். ஒரு கரூர் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் பிஜேபி இந்த மாதிரிலாம் பேசினாங்க. அந்த டைம்ல நீங்க சஸ்பெண்ட் ஆன எம்பிஸ் யாரெல்லாம் பாருங்க. ஒரு திமுக எம்பி கூட சஸ்பெண்ட் ஆகலைங்க. அந்த டைம்ல திரு டிஆர் பால் அவர்கள் வந்து எங்களை பார்த்து கேட்கிறாரு, என்னன்னு நீங்க வந்து ப்ரெஷியஸ் டைமை ஸ்பாயில் பண்றீங்க, எங்களால் தமிழ்நாடு கருத்துக்களை எதிரொலிக்க முடியலன்னு சொல்றாரு. எந்த மாதிரி டைம்ல எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ஒரு பிரதமர் வந்து சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி போராடும் பொழுது அங்க வந்து எங்களை தடுக்கிற வேலையில இவங்க இருக்கிறாங்க திமுக. ஓகே சார், அதே போல திமுக அதிமுக இணைந்து வருங்காலத்துல ஒரே கட்சியாக செயல்பட்டா கூட ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை அப்படின்னு கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுதான் அவர் சொன்னது வந்து 100க்கு 100 உண்மை. அவர் கிளீனா அதுலயும் சொல்லிட்டாரு பாருங்க. திமுக வந்து எங்களை நிர்பந்திச்சிச்சு அதிமுக ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க சொல்லி சொன்னார். இவங்க கணக்கு அதே மாதிரி இப்போ அவர் ஆர்எஸ் பாரதி கூட அவங்க எங்க பங்காளி தான் அப்படி நாங்க எதுனா தப்பு என்னன்னு கேட்டிருக்காரு. தப்பு என்ன, அது ஒன்றும் தப்பு இல்லையன்றார். இவங்க கணக்கு எல்லாமே 1+1 2ன்னு நினைக்கிறாங்க, மேக்ஸ் கணக்கு மாதிரி. அதாவது நமக்கு ஒரு 31%, இவங்களுக்கு ஒரு 28%, அவங்க மொத்தம் நம்ம வந்து 59-60% இருக்கும், நம்ம ஜெயிச்சிருவோம்னு இவங்க நினைக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு கணக்கு தான் 1980 நடந்தது. அப்போ வந்து காங்கிரஸ் வந்து 3வது பெருங்கட்சி. திமுகவும் காங்கிரஸும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுது. அதிமுக 2 சீட்டு தான் வருது, நாங்கள் 37 சீட்டு வரோம். அதே அசம்பிளி எலெக்ஷன்ல திமுக 117, காங்கிரஸ் 117, 2 பேரும் 117 117 சேர்ந்து இது பண்ணோம். இவர் எம்ஜிஆர் அவர்கள் 140 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சு ஈஸியாக ஆட்சிக்கு வந்தார். ஸோ இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தாவேகா அரசாங்கத்தை இது பாதிக்க போகிறது. அவங்க 2 பேரும் இணைஞ்சு போட்டிக்கிட்டா கூட இவங்க பெருமளவில் வெற்றி பண்ணாங்க. அவங்க 2 பேரும் இணையிறது தான் இந்த தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது. காரணம் என்னன்னா அப்போதான் அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க. இவ்வளோ நாள் அவங்களுக்குள்ள இருந்த சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஊழல் கட்டமைப்பில் இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே மக்களுக்கு தெரிய வரும். ஓகே சார், நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நீங்களும் சொல்கிறீங்க. திமுகவை எதிர்த்து தான் எம்ஜிஆர் அவர்கள் அன்னைக்கு கட்சியை ஆரம்பித்தாங்க. தொண்டர்கள் எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்காக ஓட்டு போடுகிறார்கள் இல்லையோ, எம்ஜிஆர் அவர்களுடைய சின்னமான இரட்டை இலைக்கு தான் வாக்களிக்கிறாங்க. அதை தான் நான் சொன்னேன். நீங்கள் கட்சியில் ஒரு பதவியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஒரு பதவி கிடைக்க போது நீங்கள் பதவி ஆசையில் போகலாம். ஆனால் வாக்களிக்கக்கூடிய தொண்டர்கள் அதை தான் நான் கேட்டேன். 1+1 ஏற்றுப்பாங்களா இதை? இப்போ இவங்க நான் சொல்கிறேன் இல்லையா, 1+1 2, நான் அரிசி எடுத்துட்டு நீ உமி எடுத்துட்டு வா, நம்ம 2 பேரும் வந்து கும்மி அடிக்கலான்றாங்க இல்லையா, அந்த கதை தான் இவங்க பண்ணுறது. 1+1 2ன்னு நினைக்கிறாங்க. அது அரசியலில் உதவாது அந்த கணக்கு. ஏன்னா ஏடிஎம்கே ஆரம்பித்ததே வந்து ஆன்டி டிஎம்கே பிளாட்ஃபார்ம். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் ஏடிஎம்கே, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் ஏடிஎம்கேட ஓட்ஸ். அந்த ஏடிஎம்கேட ஓட்டர்ஸ் வந்து மனநிலை எப்படியுமே திமுகவுக்கு எதிரானதாக தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா இப்போ என்ன கேட்டா மேஜர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு தாவேகா பக்கம். அதிமுக ஓட்டர்ஸ்ல இருந்து அதிமுகவோட அந்த கிளை செயலாளர்ல இருந்து எம்எல்ஏக்களே போறாங்க. அது எம்எல்ஏக்கள் போறது நியூஸ் சார். கீழே இருக்க கிளை செயலாளர் போறது நியூஸே வராது. அந்த மைக்ரேஷன் வந்து எப்போ எலெக்ஷன் முன்னாடி கொஞ்சம் நடந்து, எலெக்ஷனுக்கு அப்புறம் டோட்டலாவே நடந்துச்சு. இதுதான் உண்மையான விஷயம். ஓகே சார், இப்போ இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பேசி தான் ஆகணும். அதிமுக ஒரு சைடு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்த சைடு திமுகவில் முதல்வர் வேட்பாளராக ஸ்டாலின்.
நீங்க கூட்டணியில இவ்வளவு நாள் இருந்திருக்கீங்க. மத்தியில உங்க கூட கூட்டாட்சியில பங்கெடுத்துக்கிட்டவங்க தான். ஆனா மாநிலத்தில உங்கள ஆட்சியிலேயே வந்து பங்கு குடுக்கல. இப்ப இவங்க இணைஞ்சா ஆட்சியில பங்கு வருமா? அவங்க 2 பேருக்குள்ள சொல்றீங்களா? 2 பேர் சேர்ந்தா? 2 நம்ம பேர் சும்மா அத பேசிக்குவோம். இல்ல அவங்க ஏற்கனவே எப்படி பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. திமுக வந்து வெளியில இருந்து ஆதரவு. ஏடிஎம்கே ஃபுல்லா மினிஸ்டர்ஸ் ஃபுல்லா நீங்க வச்சுக்கங்க. அப்படின்ற பேச்சு தான் உங்களுக்குள்ள நடந்ததே. அதாவது திமுகவோட ஒன் பாயிண்ட் அஜெண்டா என்னன்னா, விஜய் அவர்கள் சிஎம் சேர்ல உட்கார்ந்துடக்கூடாதுன்னு தான் ஒன் பாயிண்ட் அஜெண்டா. அதுக்கு வந்து பிஜேபி அமித்ஷா முன்னேற்ற கழகம் சொன்ன அதிமுகவோட கூட கூட்டணி வைக்க அவங்க தயாராயிட்டாங்கன்னு தான் காங்கிரஸ் இந்த கூட்டணியில இருந்து வெளியில வந்துருச்சு. இது நமக்கு உகந்தது இல்ல. நம்ம பிஜேபிக்கு நேரடியாவோ இல்ல மறைமுகமா நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் வெளியில வந்தோம். ஓகே சார். அதேபோல தேசிய முற்போக்கு திராவிட கழகம். பிரேமலதா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது மழையில் நனைந்து நெல்மணிகள் வந்து வீணான சம்பவத்திற்கு ரொம்ப கண்டனம் தெரிவிச்செல்லாம் வந்து இது பண்ணாங்க. இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு, நாங்கள் மக்கள் பிரச்சனைய வந்து பேசுறோம் எதிர்க்கட்சிகள் எல்லாம். ஆனா தமிழ்நாடு அரசு அத காது குடுத்து கூட கேட்கறதில்ல. இப்போ ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 40 நாள் தான் இருக்கு. இவங்க ஆட்சிக்கு வந்து எக்ஸாக்ட்டா. இவங்க இந்த நேரடி கொள்முதல் நிலையம் பத்தி பேசுறதுனால நான் சொல்றேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 2019லேருந்து 2025 வரைக்கும் நேரடி கொள்முதல் நிலையங்கள்ல 3,42,000 மெட்ரிக் டன் இது வந்து வீணாக்கப்பட்டிருக்கு. அதோட மொத்த வேல்யூ 840 கோடி. இது ஏன் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நேரடி கொள்முதல் நிலையங்கள்ல வந்து ஒரு ப்ராப்பரான தார்பாலின் வச்சு தான் ஒரு ப்ராப்பர் ரூஃபோ ஷீட்டோ கிடையாது. தார்பாலின் வச்சு மூடுறாங்க. அதில் ஓவரா மாய்ஸ்சர் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால அந்த வந்து வேஸ்ட் ஆகுது. இது வந்து தொடர்ச்சியா 59 ஆண்டுகாலம் ஆட்சியை அவங்க விமர்சிக்க வேண்டியதை வந்து 40 நாள் ஆட்சியை விமர்சிக்கிறது என்ன விஷயம்? இப்போ வந்தாரு அவர் வெங்கட்ராமன் அவர்கள், அந்த துறை அமைச்சர் அழகா சொன்னார். இந்த வந்து ஒரு நெல் மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க சார் கமிஷன். ஒரு நெல் மூட்டையை நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு வந்தா அந்த அதிகாரி வந்து 40 ரூபா நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த நெல் மூட்டை எடுத்துப்பார். 1000 நெல் மூட்டை ஒரு ஒரு வருதுன்னு வைங்களேன், 40,000 அவர் கொடுக்கணும் கமிஷன். அப்படி அவர் கொடுக்கலன்னா அவரை டிலே பண்ணுவாங்க. அவருக்கு என்ன சொல்லுவாங்க, அது ஈரப்பதம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அதே போல வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து முளைச்சலா இருந்துச்சு. அதுதான் நம்ம பார்த்தோம். அது கூட அப்ப துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய இப்ப எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த பெண் வந்து விவசாயமே பண்ணல அப்படின்னு சொன்னாரு. அதுதான் இப்போ அது ஏன் அந்த நெல்ல முளைக்கிறது காரணம் என்னன்னா, இப்போ வருதுன்னா உடனே இப்போ எல்லாமே ஓவர் இது க்ரௌடடா இருக்கும். இப்போ நார்மலா ஒரு கொள்முதல் நிலையத்துல இவ்வளவுதான் கொள்முதல் பண்ண முடியும்னா அதை விட அதிகமா கொள்முதல் பண்ணி வைக்கிறாங்க சார். உடனே அதை கொள்முதல் பண்றது வேற சார். கொள்முதல் பண்ணி சாலைகள்ல நெல் மூட்டைகளை போடக்கூடிய சூழ்நிலையும் நடந்திருக்கீங்க. அதுதான் அது உடனே வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் மில்லுக்கு. அதாவது அரிசியாக்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த அதிகாரிகள் மூட்டைக்கு 40 ரூபான்ற விதத்துல அந்த வாங்குறதுல இருந்த கவனம் அடுத்த செகண்ட் இதை வந்து லாஜிஸ்டிக்ஸ் பண்ணி இதை வெளியில கொண்டு போகணுன்ற இதுல கவனம் செலுத்தல. இப்போ அதெல்லாம் தான் அதுதான் சொல்றேன், அதிகாரியோட மெத்தனம் இருக்கு, அரசியல்வாதியோட மெத்தனம். இது வந்து அரசியல் அந்த அமைச்சருக்கு தெரியாதா? துறை அமைச்சருக்கு, ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் மினிஸ்டருக்கு தெரியாதா? பழைய அமைச்சர் சொல்றேன். அதெல்லாம் தெரியும் தானே அவரு. தெரிஞ்சு அதெல்லாம் அவர் அப்பயே பண்ணிருக்கணும்ல. இப்ப இவர் வந்து ஒரு கோர்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லுது, மூட்டைக்கு ஏன் 40 ரூபா வாங்குறீங்கன்னு சொல்லி. அவரு ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கு, பாட்டிலுக்கு ஏன் 10 ரூபா வாங்குறேன்னு கேட்டு இப்ப 20 ரூபா வாங்குறாங்களா சார்? 20 ரூபாலாம் அதெல்லாம் தவறான இது. இப்ப எல்லாமே வந்து எம்ஆர்பியில கொண்டு வரதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப தீவிரமா இருக்காங்க. பிளஸ் வந்து இவங்க ரிட்டாலியேஷன் பண்றாங்க. அதாவது அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ஊழல் நியாயப்படுத்துற மாதிரி இருக்கு. 11,000 சம்பளம் நீங்க வந்து வேலை பாருங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு தவறான அந்த டாஸ்மாக் ஊழியர்களே சொல்றாங்க. அதாவது நிறைய பார்த்துருப்போம் நம்ம. இப்ப காணொலிகள் எல்லாம் கூட வருது. ஒரு டாஸ்மாக்ல ஒருத்தவங்க போய் கேட்கறாங்க. அதை ஒருத்தர் வந்து ரெகுலர் வீடியோவாகவே போட்டுக்கிட்டு இருக்காரு. டாஸ்மாக்ல போய் கேட்கிறாரு, 140 ரூபா தானே போட்டிருக்கு, நீங்க 150 ரூபா வாங்குறீங்க, 150 ரூபா வாங்குனீங்க, பாட்டில் கொடுத்தா 10 ரூபா ரிட்டர்ன் தரங்குறீங்க, அது ஓகே. ஆனா 140 ரூபா இல்ல சரக்க 140 ரூபா எம்ஆர்பி இருக்கக்கூடிய சரக்க 160 ரூபாய்க்கு விற்கிறீங்களே. அதுதான் இப்போ அந்த அப்ப பாட்டிலுக்கு மேல 10 ரூபா, பாட்டில ரிட்டர்ன் கொடுத்தா 10 ரூபா, அப்ப 20 ரூபா தானே வாங்குறாங்க பாட்டிலுக்கு மேல. அதுதான் நீங்க சொல்றது. இப்போ இவங்க எல்லா டிஸ்டிலரிஸும் இவங்க இது பண்ண டிஸ்டிலரிஸ், அதுக்கான அந்த அமைச்சர் வந்து ரொம்ப கிளியரா அதுக்கான கரெக்டான வேலைகளை இறங்கிட்டு இருக்காரு. அது அரசாங்கத்துக்கு என்னெல்லாம் லாபம் வைக்க முடியுமோ. இவங்க வந்து பாட்டிலுக்கு 80 ரூபா வரைக்கும் வெளியில வாங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இந்த 20 ரூபா வாங்குறது எல்லாமே இந்த வாடகை, 10 ரூபா வாங்குறது அந்த வாடகை, அந்த டாஸ்மாக் வாடகை, இதெல்லாம் வந்து கொடுத்து போக இவங்க எல்லாருக்குள்ள ஒரு ஷேரிங். நீங்க நம்புவீங்களா? டாஸ்மாக் சாதாரண மேலாளர் பொறுப்புக்கு டிரான்ஸ்ஃபருக்கு எவ்வளவு பணம் வாங்குவாங்க தெரியுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா? தெரியல சார். 11,000 சம்பளம் சொல்றாங்க. அனுபவம் இல்ல சார். 16,000 சம்பளம்ன்றாங்க, 20,000 சம்பளம்னு சொல்றாங்கல்ல. அந்த மேலாளர் இதுக்கு எனக்கு இந்த இடத்துக்கு வேணும்னு சொல்லி
மேலாளர் பொறுப்பு கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து மாத்துறவங்களாம் இருக்காங்க டாஸ்மாக்ல. அப்போ இந்த ஊழியர்கள் மத்தியில இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது 20 ரூபா வாங்குறது ஒரு நியாயம், நமக்கான செலவுகள், நமக்கு இந்த சம்பளம் கம்மி, அதனால நம்ம இதுல அனுபவிச்சுக்கலான்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஓகே. இப்ப இதே ஊழியர்களை வச்சுதான் இவங்களும் வேலை செய்யணும். ஓகே சார். இது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். அதாவது இப்போ புதுசா நடந்திருக்கக்கூடிய தாவேகா ஆட்சியில கூட நம்ம ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து நியூஸ் பார்க்குறேன். ஓகேங்களா? இதுவரைக்கும் எந்த அமைச்சரும் வந்து டாஸ்மாக் ஆலையில போய் ஆய்வு நடத்தல. தாவேகா அமைச்சர் நடத்துறாரு. அதெல்லாம் ஏத்துக்கிறேன். ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இங்க இருக்கக்கூடிய குடிக்கின்ற குடிமகன்களுடைய ஒரு கோரிக்கை. பக்கத்துல தான் இருக்கு பாண்டிச்சேரி. அங்க எந்த பிராண்ட் கேட்டாலும் கிடைக்குது. குடுத்தாலும் ஒர்த்தபிளான சரக்கு கிடைக்குது. ஆனா தமிழ்நாட்டுல தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களை வைத்திருக்கக்கூடிய சரக்கு மட்டும் தான் கிடைக்குது. அது எவ்வளோ காசு கொடுத்து பாட்டிலுக்கு மேல 20 ரூபா கொடுத்தாலும் நல்ல சரக்கு இல்ல. அதுதான் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது பாலிசி மேக்கர்ஸ் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டே இருக்கக்கூடாது. நான் ஒரு மந்திரி, இல்லை நான் ஒரு திமுகல பொறுப்புல இருக்கேன், இல்லை நான் ஒரு தாவேகால பொறுப்புல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் நடக்குது, நான் காங்கிரஸ்ல பொறுப்பு இருக்கேன்னா, எனக்கோ இல்லை என்னோட குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கோ டிஸ்டிலரி இருக்கக்கூடாது. யார் டிஸ்டிலரி வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். திரு டிஆர் பாலு வச்சிருக்காரு, திரு ஜெகத்ரேஷன் வச்சிருக்காரு, உங்களுக்கு எல்லாமே தெரியும் தானே டிஸ்டிலரி. இல்ல உங்க வாயால கேட்டா தானே மக்களுக்கு. அதுதான் சொல்றேன், இவங்க எல்லாரும் வச்சிருக்காங்க டிஸ்டிலரிஸ். டிஎம்கேல மட்டும் டிஆர் பாலு வச்சிருக்காரு, ஜெகத்ரட்சன் வச்சிருக்காருங்கிறாங்க. அதிமுகல யாரையும் சொல்லலையே நீங்க. அதிமுகல மிடாஸ் அதான் ஊர்வறிஞ்ச விஷயமாச்சே. இப்போ இதே மாதிரி தான் சொல்றேன். இப்போ இந்த கல்வித்துறையில கூட சில விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். இவங்க வந்து இப்போ என்ன உருட்டுறாங்க, நாங்க வந்து ஸ்ட்ரிக்டா என்ஓசியை வச்சிருந்தோம், நாங்க என்ஓசி கொடுக்கறது ஸ்ட்ரிக்ட் பண்ணோம். காரணம் என்னன்னா வந்து சிபிஎஸ்சி பள்ளிகள் நிறைய வரக்கூடாது, ஹிந்தி பள்ளிகள் வந்து நிறைய வரக்கூடாதுன்றக்காக வச்சுக்கொண்டாங்க. ஆனா சன்ஷைன் ஸ்கூல் யாருது, ஜிகே ஸ்கூல் யாருது, எவர்கிரீன் ஸ்கூல் யாருது, எவர்கிரீன் ஸ்கூல் அதான் ஜிகே ஸ்கூல், எவர்கிரீன் ஸ்கூல் யாருது, சென்னை பப்ளிக் ஸ்கூல் யாருது, இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும்ல. இவங்க பிள்ளைங்க இவங்க நடத்துற சிபிஎஸ் ஸ்கூல் எல்லாமே டிஎம்கே நடத்தும். இதுதான் உங்களுக்கு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பாதுகாக்கப்படணும். அதனால தான் 1980 திரு ராஜீவ்காந்தி அவர்கள் நவோதயா பள்ளின்னு ஒன்று கொண்டு வரணும்னு நினைச்சார். அந்த நவோதயா பள்ளி எப்படின்னா 75% கிராமப்புற மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி, 75% கிராமப்புற பசங்களுக்கு தான் தங்கி படிக்கிறது, ஃப்ரீ ஃபீஸு, அவங்களுக்கு தங்குற செலவு எல்லாமே ஃப்ரீ, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கும். நவோதய பள்ளிகள் அதாவது சீப்பா சிபிஎஸ்சி ஸ்கூல் படிக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல், அந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்தார். அதை வந்து ஹிந்தி திரிப்புன்னு சொல்லி இவங்க எதிர்த்தாங்க. அது எதுக்குன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா இவங்க சிபிஎஸ்சி நடத்திட்டு இருக்காங்க, இதுக்கான வருமானங்கள் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதனால எந்த ஒரு இந்த மாதிரி திட்டங்கள் வந்தாலும் தடை பண்ணுவாங்க. இப்போ நீங்க டாஸ்மாக் நம்ம டாபிக் விட்டு வேற வந்துட்டோம், இருந்தாலும் நான் சொல்றேன், டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் குடிப்பதை பத்தி பேசுறது படிக்கிறதுக்கு போயிட்டோம். அல்ல, ரெண்டையுமே ஏன் கம்பேர் பண்றேன்னா ரெண்டுத்துலயும் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்றதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்றேன். இப்போ இவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான வேலைகளை இவர் ரொம்ப தீவிரமா இறங்கிட்டு இருக்காரு. இன்னும் அவர் டைம் கேட்டிருக்காரு, இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள இது சீர்படுத்திடுவோம். ஏன்னா இப்போ அதே ஊழியர்களை வச்சுதான் அவங்க யார் டிஎம்கே ஏடிஎம்கே அப்பாயின்ட் பண்ணாங்களோ அந்த கிட்டத்தட்ட அவங்க கட்சிக்காரங்க தான் அது ஊழியர்கள். அவங்கள வச்சுதான் அவங்க பண்ணணும். இப்போ சடனா ஸ்ட்ரைக் பண்றாங்க, சடனா ஒரு இடத்துல வந்து ஒரு இது பண்ண முடியல, அந்த கடை ரன் பண்ண முடியல. அப்போ அவங்களோட இதை வந்து மெதுவா அதை ஃபேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான வேலைகளை இறங்கிட்டு இருக்காங்க. அந்த 10 ரூபா 20 ரூபா எம்ஆர்பியில கொண்டு வந்து அதை அரசாங்க வருவாயா கொண்டு வர்றதுக்கான வழிகளை இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அரசாங்க வருவாய் வந்தால் நமக்கு என்ன, அந்த 13 லட்சம் கோடியில் ஒரு 1000 கோடி 2000 கோடி கம்மியாகும் இல்லையா? அது சந்தோஷமான விஷயம் தானே. ஓகே சார், அவங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.